தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது அன்புமணி அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மரியாதைக்குரிய அந்த கட்சியுடைய அடுத்த வாரிசு தலைவர். அவர் அன்புமணி ராமதாஸ் அண்ணன். அவருக்கு நான் ஏற்கனவே ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். போன 2024 ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தேன். அது மோடி அவர்கள் சார்பாகவும் அப்படியே அமித்ஷா அவர்கள் சார்பாகவும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அப்படியே அது என்னன்னாக்கா, உங்களை நாங்கள் 2026 இங்கே கூட்டணிக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பாஜகவில் நான் உங்களுக்கு டெப்டி சிஎம் பதவி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, உங்களுக்கு கண்டிப்பாக டெப்டி சிஎம் பதவி நான் கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லை, 30 சீட்டு. போன முறை 25 கேட்டிருந்தாங்க ஐயா அவர்கள், ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்டிருந்தாங்க. அன்புமணி அண்ணன் தரப்புலையும் கேட்டிருந்தாங்க. அப்போது 25 ஏதோ கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பாஜக 25 கேட்டதுக்கு அதிமுகவில் 20 தான் கொடுத்தாங்க. இப்போ நம்ம இந்திய கூட்டணி நம்ம முடிவு பண்ணுறோம். அதனால் 30 சீட்டு பாமக நம்ம கொடுக்க போகிறோம். 25 இருக்கலாம், இல்லை 30 இருக்கலாம். ஆனால் டெப்டி சிஎம்ன்றது இந்த முறை கன்ஃபார்ம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, மத்திய அமைச்சர்லேயும் ஒரு பதவியும் கொடுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மத்தியிலேயும் ஒரு அமைச்சர் பதவியும் அவங்க கட்சியிலேருந்து கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே டெப்டி சிஎம்மாக அன்புமணி வரப்போகிறாரு. அமைச்சரவையிலையும் 1-2 இடங்களும் அவங்களுக்கு மற்ற இதுவும் கொடுக்கப்படும். அப்போது துணை முதலமைச்சராக அவர் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இது சம்மந்தமாக நான் மோடி அவர்களுக்கு ஏற்கனவே கடிதம் கொடுத்துருந்தேன். கூட்டணி முன்னெடுத்திருந்தேன், எல்லாம் சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு இரவு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னை அவங்களுடைய முக்கியமான ஒரு நபர் மூலமாக, அவர் பேர் சொல்ல விரும்பல, அவர் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு இந்த விஷயங்கள்லாம் பேசினாங்க, கூட்டணி விஷயம்லாம் பேசினாங்க. நான் சென்னைக்கு வரும்பொழுது செந்தில்குமார், நான் உங்களை நேரில் பார்த்து பல விஷயங்கள் நான் பேசுகிறேன், நீங்கள் அவசரப்பட்டு கட்சி விட்டு போக வேணாம், கட்சியிலே இருங்க அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை விஷயத்தில் எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் கட்சி விட்டு போகிறேன், என்னை நீங்களே நீக்கிடுங்க, நானாக போனால் நல்லா இருக்காது, நீங்களே என்னை கட்சி விட்டு நீக்கிடுங்க, நான் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேங்க, அப்போ நான் எதுக்கு கட்சியில் பிஜேபி கிங் மேக்கராக, நான் எதுக்கு ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராக நான் எதுக்காக செயல்படணும், என் பேச்சுக்கு இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவில் யாரும் மதிக்க மாட்டாங்க, நிர்வாகிகள் பார்க்க மாட்டேன்றாங்க, அதனால் நான் கட்சி விட்டு போகிறேன், நீங்கள் யார் வேணால் நீங்கள் தலைவராக நினச்சிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு உடனடியாக ஃபோன் போட்டு அந்த பிரதமர் அலுவலகத்திலேருந்து அந்த மாதிரிலாம் வேண்டாம், உங்களுடைய மனு நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம், கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. மோடி அவர்கள் சொன்னார் அப்படின்றது மூலமாக சொன்னாங்க. அதனால் சரி, மறுபடியும் சீமான் அவர்கள் கட்சிக்குள்ளே கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் மறுபடியும் நான் முன்னெடுக்க ஆரம்பித்தேன், வியூகங்கள் அமைச்சேன், எல்லாம் பண்ணிட்டே வந்தேன். இப்போது என் பேச்சு கேட்காம அண்ணாமலை மாற்றினாங்க. ஆனால் நைனாரை போட்டுட்டாங்க, வானதி அக்காவை போடாமல். ஸோ வானதி அக்கா தலைவராக வந்திருந்தால் நான் சொன்னதெல்லாம் டக்கு டக்குன்னு இந்நேரம் கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணி கையில் கொடுத்துட்ருப்பேன். அது இந்த ஒத்துழைப்பு இப்போ இங்கே கேசை விநாயகமும் பண்ண மாட்டேன்றாரு, நம்ம கட்சியில் நைனாரும் வேலைக்கு ஆக மாட்டேன்றாரு. நைனார் ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டார். அவர் வேறு நம்ம விமர்சனம் பண்ணிட்டோம், அவருக்கும் மூஞ்சில் நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இங்கே யாரும் பேச மாட்டாங்க. இப்போ நான் கட்சி விட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஒரு கட்சி ஒரு லெட்ரு கேசை விநாயகத்துக்கு ஒரு மெயில் பண்ணிட்டேன். மோடி அவர்களுக்கும் அந்த லெட்டர் அனுப்பி வச்சுட்டேன். இப்போ என்ன ஆகும், நான் கட்சி விட்டு வெளியே வந்துடுறேன், எனக்கு வேண்டாம், நான் சொல்கிறது கேட்க மாட்டீங்க, கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணுற அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாருடைய மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் ஒரு பிறப்பாளன், நான் ஒரு தமிழன், அப்புறம் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவன், நான் பிராமண சித்தாந்தத்தை கடைப்பிடிக்கிறவன், நம்ம சனாதன தர்மத்தை எப்படி வளர்த்துருங்க எனக்கு தெரியும். இங்கே இருக்க எவனும் வேலை செய்ய மாட்டான், எல்லாம் தண்ட சோறுங்க, நல்லா இந்த வார்த்தையை பயன்படுத்தி எல்லாம் தண்ட சோறுங்க. மத்தியிலேருந்து பணம் அனுப்புனா, தேசியத்தில் நம்ம கட்சியிலேருந்து பணம் அனுப்புனா அது எல்லாத்தையும் திருடி தின்றுவானுங்க. ஒருத்தன் கூட தைரியமாக வேலை செய்ய மாட்டானுங்க, ஒருத்தன் கூட என் நல்லவனே கிடையாது, எல்லாம் திருடனுங்க. எவ்வளோ கொள்ளடிக்கலாம், எப்படி பதவியில் இருக்கலாம், பதவி யாருக்கு கொடுக்கலாம், அது மூலமாக எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், இப்படின்னு தான் திட்டம் போடுறாங்களே தவிர இங்கே கட்சியை வளர்க்கணும், ஆட்சி பிடிக்கணும், பாஜக எந்த எண்ணமும் துளி கூட இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பாரு நம்ம எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகிறோம், எப்போ பாரு இவங்க சீமானை திட்டுறது, பாமகவை திட்டுறது, விஜய் திட்டுறது, அவங்கள திட்டுறது, இவங்களுக்கு எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கூட்டணி முன்னெடுக்க முடியாமல் பெரிய தடைக்கற்களாக அமையுது. அப்போது நம்ம எல்லாரையும் அரவணைச்சு போனால் தான் இங்கே ஜெயிக்க முடியும். இந்தியா முழுவதும் அப்படி தான் இருக்கும். மோடியே கூட்டணி பலம் இல்லாதனால தான் மெஜாரிட்டி போயிடுச்சு 2024. அப்போ எல்லாரையும் அரவணைச்சு போகணும், நமக்கு யார் எதிரின்றதை கரெக்டாக நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அப்போ அந்த எதிரியை மட்டும் விட்டுட்டு அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாரையும் நம்ம அரவணைச்சு போகணும். அந்த சாதாரண ஒரு அடிப்படை அறிவு, ஒரு பெருந்தன்மை, ஒரு பணிவு, ஒரு அடக்கம், ஒரு அரவணைச்சு போகக்கூடிய தன்மை எதுவுமே இங்கே தமிழக பாஜகவில் யாருக்குமே இல்லை. இப்போ நான் அதை சொன்னாலும் அதை அவங்க வேணும்னு எனக்கு பேர் வந்துடக்கூடாது, நான் என்னமோ பெரிய தலைவர் பதவி ஆசைப்பட்ட மாதிரியும், நான் என்னமோ முதலமைச்சர் பதவி ஆசைப்பட்ட மாதிரியும் இந்த பரதேசிங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்குங்க, நிறைய பரதேசிங்க. அதுக்கப்புறம் வேலையை செய்யாதுங்கெல்லாம் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அதுங்க தான் வேலை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்குங்க. என்னமோ இதுங்களே அண்ணாமலை நீக்கின மாதிரியும்
எடப்பாடியை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்த மாதிரியும் நிறைய இந்த முக்கால் மண்டையன் அரை மண்டையன் சொட்டை மண்டையன் முழு சொட்டை அப்புறம் மண்டையில் மூளையே இல்லாதவன் கொஞ்சோண்டு முடி வளராதவன் சோடா புட்டிங்க இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கடுப்பாகுது. அப்போ மோடி அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். மோடி அவர்கள் இப்போ இந்த முறையாவது சும்மா என்னை ஆறுதல் படுறது வேலைக்கு ஆகாது. நான் சொல்கிற அந்த அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்க. நான் ஒரு சிறப்பு அரசியல் ஆலோசகராக நேரடியாக எல்லாரையும் சந்தித்து எல்லாரையும் பேசி நான் ஃபைனலைஸ் பண்ணுவேன். ஏன்னா அன்புமணி அண்ணன் நான் சொன்னால் கேட்பார், சீமான் அண்ணன் நான் சொன்னால் கேட்பார். நான் கோட்டை கிழிச்ச யாருங்க தாண்டதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ரெண்டாவது அவங்களோட நான் இணக்கமாக போவேன். நான் சொல்கிறதுல இருக்கிற உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய எதிர்கால கட்சிக்கும் தொண்டர்களுடைய எதிர்காலத்தையும் அந்த தலைவர்கள் வந்து யோசித்து சரி செந்தில்குமார் சார் கரெக்டான ஒரு ஆப்ஷன், இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டு மன சந்தோஷத்தோட எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் அடிமைத்தனம்லாம் இல்லாமல் நம்ம மிரட்டுற மாதிரிலாம் இல்லாமல் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடுவாங்க. அவ்வளோதான் தேவை. அப்போ ஈஸியாக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணலாம். இல்லைன்னா இது சிக்கல் வரும். இப்போ வரைக்கும் எடப்பாடி அவர்கள் அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார் கூட்டணி ஆட்சியை. திமுகவும் ஒத்துக்கலை. அப்போ பாஜக தனியாக கூட்டணி அமைக்க போகிறோமா அப்படின்ற பிரச்சனை வரும். அப்போ எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் மோடி அவர்கள் ஆஃப் பண்ணவே இல்லை, அமித்ஷா ஆஃப் பண்ணல. எடப்பாடி அவர்கள் வாயிலிருந்து நம்ம சொல்கிற வார்த்தை வரணும். ஆமாம் இங்கே கூட்டணி ஆட்சி தான், நான் எல்லாருக்கும் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்றது வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி வாயில் வரலன்னா வர வைக்க வக்கில்லை.